ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகைகளை கொண்டு கஷாயம் தயாரித்து குடிச்சிட்டு வந்தோன்னா நீரிழிவு கட்டுப்படும். அதில் 4 விதமான கஷாயம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை நோய்க்கு பயன்படக்கூடிய ஃபஸ்ட்டு கஷாயத்தை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆவாரம் பூக்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகவும் குளிர்ச்சி தரக்கூடியது. பூக்களை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பல வகைகளில் பயன்படுத்தலாம். வெறுமனே இந்த இலைகளை நீரில் போட்டு காய வச்சு குடித்தாலும் கோடி பலன்களை பெறலாம். இந்த ஆவாரம் பூக்கள் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளார கொண்டு வரதுக்கு பேருதவி புரியுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் கட்டுப்படுத்துது. கட்டுக்கடங்காத சர்க்கரை நோயையும் கட்டுக்குள்ளார கொண்டு வர தன்மை இந்த ஆவாரம்பூ கஷாயத்துக்கு உண்டு. ஆவாரம்பூ சூரணம், ஆவாரம் இலை சூரணம், ஆவாரம் விதை சூரணம், ஆவார மரப்பட்ட சூரணம், ஆவார வேர்பட்ட சூரணம், இது எல்லாத்தையும் 2 கிராம் அப்படிங்கிற வீதத்தில் எடுத்துக்கோங்க. 30 மில்லி லிட்டர் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அதில் இந்த சூரணங்களையும் கொட்டி நல்லா கொதிக்க விடுங்க. 100 மில்லியாக அது வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்கனாலே சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளார வந்துடும். காலை மாலை அப்படின்னு 30 நாட்கள் இதை குடிச்சிட்டே வந்தாலே போதும், சர்க்கரையின் அளவில் மாற்றங்களை தெரிய ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயால் கால் புண்கள் அழுகும் நிலையில் இருந்தாலும் கூட இந்த கஷாயம் குடித்தா சீக்கிரமாகவே சரியாகிவிடும். நரம்புகளில் உள்ள பாதிப்புகளை போக்கி திறம்பட செயல்படுத்த உதவும். சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு செகண்ட் பார்க்கக்கூடிய கஷாயம் என்னன்னா வில்வ இலை கஷாயம் தான். வில்வ இலையிலையும் கஷாயம் செஞ்சு குடிக்கலாம். ஆயுர்வேதத்தில் தவிர்க்க முடியாத மூலிகையாக இந்த வில்வ இலை பயன்படுத்தப்படுது. இந்த மூலிகை தான் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுது. வில்வ இலைகளை பறித்து சுத்தம் செஞ்சு அதை அரைச்சி சாறு எடுத்துக்கணும். அதன் பிறகு அந்த சாறை 1 கப் நீரில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஒரு நாளைக்கு 2 முறை குடிச்சிட்டு வந்தாலே சர்க்கரை கட்டுக்குள்ளார வந்துடும். இதனால் சர்க்கரை நோய் மட்டும் இல்லாமல் சருமத்தில் அலர்ஜி, அரிப்பு, தழும்புகள் இருந்தாலும் சரியாயிரும். சர்க்கரை நோயாளிகளுக்கான 3rd கஷாயம் என்னன்னா முருங்கைக்காய் கஷாயம் தான். சர்க்கரை நோயாளிகளுக்கு முருங்கைக்காயினுடைய கஷாயம் ரொம்ப நல்லது. இந்த கஷாயமும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதோடு வயிற்றின் வளர்சிதை மாற்ற விகிதத்தையும் இன்சுலின் உற்பத்தியையும் அதிகரிக்க செய்து சர்க்கரை நோயை ஓட ஓட விரட்டக்கூடிய 4th கஷாயம் என்னன்னா முருங்கைப்பூ வச்சு செய்யக்கூடிய கஷாயம் தான். முருங்கையினுடைய பூக்களை வச்சும் கஷாயம் செய்யலாம். முருங்கைப்பூக்கள் மற்றும் முருங்கைக்கீரையை தனித்தனியாக காய வச்சு பொடியாக்கி எடுத்துக்கோங்க. இந்த பொடியை வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து ஆற வச்சு கஷாயம் போல் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இன்சுலினோட உற்பத்தியை ஊக்குவிக்குது, உடலின் நச்சுத்தன்மையையும் நீக்குது. எனவே சர்க்கரை நோயாளிகள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிட்டு இந்த மூலிகைகளையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை ஓட ஓட விரட்டக்கூடிய 4 வகையான கஷாயம் எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பை.